DC motorல 27th question. இது வந்து GATE 2011ல கேட்ட question. A 220 volt DC shunt motor is operating at a speed of 1440 rpm. The armature resistance is 1 ohm and armature current is 10 amps. If the excitation of the machine is reduced by 10%, the extra resistance to be put in the armature circuit to maintain the same speed and torque will be dash. 4 option as usual கொடுத்திருக்காங்க. So முதல்ல given data எழுதிக்குவோம். Solution என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா shunt motor கொடுத்திருக்காங்க. Voltage equal to 220 volt. Speed கொடுத்திருக்காங்க N1 equal to 1400 rpm. அதுக்கப்புறம் armature resistance RA கொடுத்திருக்காங்க 1 ohm. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க IA armature current equal to 10 amps கொடுத்துட்டாங்க. அப்புறம் the excitation of the machine is reduced by 10%. அதாவது செகண்ட் கேஸில் 10% ரெடியூஸ் ஆயிருக்கு. அதாவது 5 equal to 10% ரெடியூஸ் ஆச்சுன்னா என்னென்னா நமக்கு 90%, that is 0.951. இதான் மீனிங். 10% ரெடியூஸ்னா 90%, that is 0.9. ஸோ நமக்கு என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா N2 equal to N1 equal to N, T2 equal to T1 equal to T. அதாவது maintain the same speed and torque. ரெண்டுமே சேமாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும் ஆர்மச்சூர் சர்க்யூட்டில், இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ நம்ம ஃபார்முலாஸ்குள்ளே வரலாம். ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன ஃபார்முலா, E2 equal to E1 equal to N2 by N1, that is E proportional to N5, so 5 by 5 1. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா N2 equal to N1, சேம் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து N2 equal to N1. ஸோ E2 by E1 equal to 5 by 5 1. பட் நமக்கு 5 எவ்வளவு, that is equal to 0.951, 10% ரெடியூஸ் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 1. ஸோ E2 equal to or E2 by E1 equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.9 இல்லைனா E2 equal to 0.9 E1. இது ஒரு ரிலேஷன். ஸோ இப்போ நம்ம E1 கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் E2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ E1 எவ்வளவு ஃபார்முலா, E1 equal to டோட்டல் வோல்டேஜ் V மைனஸ் IA RA. அதாவது ஃபஸ்ட் கேஸில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் அது செகண்ட் கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நமக்கு IA RA. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. 220 V 220 கொடுத்துருக்காங்க. 10 amps IA, RA equal to 1 ohm. ஸோ நமக்கு E1 என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 volt. ஸோ E1 210 voltனா E2 equal to 0.9 into E1. ஸோ E2 equal to 0.9 into 210. E2 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, E2 equal to 189 volt. இப்போ நமக்கு வேறு நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன், ஸ்பீடு ஈக்குவல், அதே மாதிரி டார்க் ஈக்குவல், T2 equal to T1 அப்படின்னா என்ன அர்த்தம், ஷண்ட் மிஷினை பொதுவாக டார்க்குக்கு ஃபார்ம்லாம் நமக்கு 5IA ஆர் IA1 5 1 equal to IA2 5 2. நமக்கு ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா IA1 10 5 1 equal to 5 1. இங்கே IA2 எவ்வளவு, IA2 இங்கே 5 2 equal to 0.951. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு IA2 கண்டுபிடிச்சோம். இதில் முக்கியமான விஷயம், ஷண்ட் மிஷின் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணிக்கூடாது, அது மிஸ்டேக். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கோங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம இங்கே IA2 கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரையில் யூஸ்வலாக நம்ம விடுற மிஸ்டேக் அதுதான், ஷண்ட் மிஷின் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லி ப்ரொசீட் பண்ணிடக்கூடாது. ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம E2 கண்டுபிடிக்கலாம். ஸோ E2 ஈக்குவல் டு, E2 தெரியும். ஸோ E2க்கு என்ன 189 கண்டுபிடிச்சிட்டோம். பட் E2 ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, தட் இஸ் V மைனஸ் IA2 இன்டு செகண்ட் கேஸ் RA ப்ளஸ் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ IA 1 இருக்கும்போது வெறும் RA மட்டும் இருந்துச்சு, அது வந்து E1, இங்கே E1 இந்த ஃபார்முலா V மைனஸ் IA RA. ஸோ இங்கே நமக்கு செகண்ட் கேஸ். ஸோ IA2 எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், இது RA நமக்கு தெரியும். ஸோ இதிலேருந்து நம்ம R எக்ஸ்டர்னல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 189 நமக்கு V 220
மைனஸ் IA2 கண்டுபிடிச்சிட்டோம் 11.11 RA தெரியும் 1 ப்ளஸ் R எக்ஸ்டர்னல். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா நமக்கு R external equal to 1.79 the answer. இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். So option A is the correct one. DC motorல 28th question பார்க்கலாம். இது GATE 2012ல கேட்ட question. A 220 volt 15 kilowatt 1000 rpm shunt motor with armature resistance of 0.25 ohm has rated line current of 68 amp and a rated field current of 2.2 amps. The change in field flux required to obtain a speed of 1600 rpm while drawing a line current of 52.8 amps and a field current of 1.8 amp is dash. As usual 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். given ஷண்ட் மோட்டார்னு கொடுத்துட்டாங்க. V equal to voltage equal to 220 volt. அப்புறம் P equal to power equal to 15 kilowatt. Speed equal to N1 first speed 1000 rpm. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க RA resistance armature resistance equal to 0.25 ohm and IL1 rated line current equal to 68 amps and அதுக்கப்புறம் field current IF1 rated field current equal to 2.2 amps. அப்புறம் என்ன கேட்டுக்காங்கன்னா ஸ்பீட் வந்து 1600 rpm இருக்கணும். அதாவது N2 equal to 1600 rpm. IL2 line current equal to 52.8 amps and field current 1.8 amps. So IF2 equal to 1.8 amps. Flux change in field flux அதாவது phi2 equal to in terms of phi1 எவ்வளோ percentage of phi1 இதுதான் நமக்கு கொஸ்டின். சேஞ்ச் இன் ஃபீல்டு கரண்ட்னா phi2 வந்து ரெடியூஸ் ஆகிருக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கா அல்லது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ ஃபார்முலாஸ்க்கு வரலாம். இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு வரலாம். E2 by E1 equal to E1 equal to N2 by N1 phi2 by phi1. ஸோ இதிலிருந்து phi2 by phi1 equal to இங்கே N1 E2 or E2 by E1 இங்கே இருக்கும். இங்கே N1 by N2 ஃபஸ்ட் நம்ம E1 N1 N2 நமக்கு தெரியும். N1 1000 rpm N2 வந்து 1600 rpm கொடுத்துருக்காங்க. முதல்ல E1 E2 எவ்வளோ கண்டுபிடிச்சிடுவோம். முதல்ல E1 கண்டுபிடிப்போம். E1 equal to நமக்கு என்ன ஃபார்முலா V minus IA1 RA. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா IA1 கொடுக்கல, அதுக்கு பதிலாக IL IF கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ரிலேஷன் ஷண்ட் மெஷினை பொறுத்தவரையில் ஷண்ட் மெஷின் மோட்டாரை பொறுத்தவரையில் நமக்கு இந்த கரண்ட் வந்து IL, அது வந்து IF கொஞ்சம் டிவைட் ஆகும், ஆர்மேச்சர் கரண்ட் IAவாக இருக்கும். ஸோ IA எப்படி கண்டுபிடிப்போம். IA ஈக்குவல் டு IL தான் டோட்டல். ஸோ IL மைனஸ் IF இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நமக்கு IA1 கொடுத்துருக்காங்க, கொடுக்கல, பட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ IA1 ஈக்குவல் டு IL1 மைனஸ் IF1. பட் IL1 என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 68 கொடுத்துருக்காங்க. IF1 2.2. ஸோ IA1 ஈக்குவல் டு 65.8 amps. ஸோ இதை நாங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ E1 ஈக்குவல் டு 65.8 amps. திஸ் இஸ் IA1. இப்போ இதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ E1 equal to V, that is 220 minus IA1 65.8 into RA 0.25. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும். E1 equal to 203.55 amps. இதான் நம்மளோட E1 ஆன்சர். நெக்ஸ்ட் E2 equal to V minus IA2
RA. அதே மாதிரி தான் எப்படி IA2 கண்டுபிடிக்கலாம்? IA2 equal to IL2 minus IF2. இந்த ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. 52.8 minus 1.8. ஸோ எவ்வளோனா நமக்கு 51 amps. இதுதான் IA2. IA2 வந்து 51 amps. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ E2 equal to 220 minus 51 into 0.25. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு E2 equal to எவ்வளோ கிடைக்குன்னா 207.25 volt. ஸோ இப்போ E1 கண்டுபிடிச்சாச்சு, E1 கண்டுபிடிச்சாச்சு, E2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு வருவோம். So 5.2 by 5.1 equal to E1 by E2 by E1, that is 207.25 divided by 203.55 into N1 by N2. N1 equal to 1000, N2 equal to 1600. So இது நீங்கள் simplify பண்ணிங்கன்னா 5.2 by 5.1 equal to 0.6363. It is 5.2. Second case உள்ள flux எவ்வளோனா 0.636351. இதுக்கு என்ன மீனிங்? 5.2 equal to 63.63% of 5.1. அப்போ some percentage reduction ஆயிருக்கு. எவ்வளோ reduction ஆயிருக்கு? 1 வந்து 100%, but 63.66%. So 1 minus அந்த வேல்யூ போட்டால் நமக்கு reduction வந்துடும். So reduction in percentage reduction அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus 0.6363 equal to into 100. பர்சன்டேஜில் போடணும்னா into 100. ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 36.37%. that is percentage reduction in flux. இல்லை இதை நம்ம ஃபார்முலா படி போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? பர்சன்டேஜ் ரிடக்ஷனுக்கு பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் ஃப்ளக்ஸ் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 5 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் 5.2 டிவைடட் பை 5.1 இனிஷியல் ஃப்ளக்ஸ். ஸோ இப்படி போட்டாலும் 5.1 minus 0.636351 divided by 5.1. 5.1 வெளியே எடுத்துக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு இதே தான் இன்டு 100. ஸோ 5.1 வெளியே எடுத்தோன்னா 1 minus 0.63 வரும். ஸோ த சேம் ஆன்சர் நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 36.37%. இப்போ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் D is the correct one. இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதே சேம் ஆன்சரில் இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 5.2 equal to 0.63% of 5.1, not 1.36. 1.36 அப்படின்னு வந்தால் தான் நமக்கு இன்க்ரீஸ்னு வரும். இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 5.2 equal to 63.36% of 5.1 தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு 5.2. ஸோ ஆப்ஷன் D is the correct one. இப்போ டிசி மோட்டாரில் 29வது ப்ராப்ளம் பார்க்கலாம். இது கேட் 2014 கேட்ட ப்ராப்ளம். A 15 kilowatt 230 volt DC shunt motor has armature circuit resistance of 0.4 ohm and field circuit resistance of 230 ohm. At no load and rated voltage, the motor runs at 1400 rpm and the line current drawn by the motor is 5 amps. At full load, the motor draws a line current of 17 amps. Neglect armature reaction. The full load speed of the motor in RPM is dash. Full load speed என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் as usual நம்ம given data எழுதிக்கலாம். What is given? Power equal to 15 kilowatt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15 kilowatt. அப்புறம் 230 volt. Voltage equal to 230. அப்புறம் armature circuit resistance RA equal to 0.4 ohm and RF field circuit resistance RF equal to 230 ohm. அப்புறம் நோ லோட் டேட்டா கொடுத்துருக்காங்க. நோ லோடில் மோட்டார் ஸ்பீட் வந்து 1400 rpm, அது N1ன்னு வச்சுக்கலாம். 1400 rpm இது வந்து நோ லோடில். அண்ட் லைன் கரண்ட் நோ லோடில் உள்ள லைன் கரண்ட் IL1ன்னு வச்சுக்கலாம். நோ லோடில் லைன் கரண்ட் ஈக்குவல் டு
5 amps வேணா no load அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 70 amps ஃபுல் உள்ள லைன் கரண்ட் 70 amps. அப்போ மோட்டரோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபுல் லோடு அதாவது N2 என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் IL2 ஈக்குவல் டு 17 amps நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் லோடில் உள்ள ஸ்பீட் இதுக்கு கரஸ்பாண்டிங் டு ஃபுல் லோட். ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ ஃபார்முலாக்கு போகலாம். ஸோ நமக்கு ஷண்ட் மோட்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளக்ஸ் 5(1) ஈக்குவல் டு 5(2) ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளக்ஸில் வேரியேஷன் எதுவும் பண்ணல. ஸோ ஷண்ட் மோட்டாரில் எதுவும் அவங்க கொடுக்கல அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா E2/E1 ஈக்குவல் டு N2/N1. நமக்கு N2 என்ன அதுதான் நம்மளோட கொஸ்டின். N1 கொடுத்துருக்காங்க. அப்போ E2 E1 கண்டுபிடிச்சோன்னா நம்ம N1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு E1 E2 கண்டுபிடிக்கலாம். ஸோ E1 ஈக்குவல் டு V மைனஸ் IA1 RA. IA1 அப்படிங்கிறது வந்து நோ லோடில் உள்ள ஆர்மேச்சர் கரண்ட். அதான் ஃபஸ்ட்டு கேஸ். நமக்கு ரெண்டாவது வந்து ஃபுல் லோடு. பட் IA1க்கு ஃபார்முலா என்ன? IA1 ஈக்குவல் டு IL1 மைனஸ் IF. IF கான்ஸ்டன்ட் தான் ரெண்டு கேஸ் ஃப்ளக்ஸ். ஸோ IF 1 2ன்னு எடுக்கல, சிம்பிளாக IF. பட் நமக்கு IL1 கொடுத்துருக்காங்க. பட் IA1 தான் நமக்கு தேவை. பட் IF கொடுக்கல, கண்டுபிடிக்கணும். IF என்று கண்டுபிடிக்கலாம் நமக்கு வந்து. ஆனால் RFும் Vயும் கொடுத்துருக்காங்க. IFக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? V டிவைடட் பை RF. இந்த ரெண்டு டேட்டாவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ IF ஈக்குவல் டு V எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 230. RFும் 230. ஸோ நமக்கு 1 amps. IF ஈக்குவல் டு 1 amps. ஸோ IA1 ஈக்குவல் டு IL1 நமக்கு 5 amps கொடுத்துருக்காங்க. ஸோ 5 minus 1 ஈக்குவல் டு 4 amps. ஸோ IA1 4 amps. ஸோ இப்போ நம்ம E1 கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ E1 ஈக்குவல் டு V minus IA1 R1. ஸோ 230 minus 4 into 0.4. ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் 0.4 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு E1 ஈக்குவல் டு 228.4 volt. டைரக்ட் கொஸ்டின் தான், எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. ஸோ இப்போ நம்ம E2 கண்டுபிடிக்கணும். அதே சேம் மெத்தட். E2 ஈக்குவல் டு V மைனஸ் IA2 RA. பட் IA2 கண்டுபிடிக்கணும். IA2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? IA2 ஈக்குவல் டு IL2 ஃபுல் லோடு. இது வந்து கரஸ்பாண்டிங் டு ஃபுல் லோடு மைனஸ் IF. நமக்கு IL2 என்ன கொடுத்துருக்காங்க? 70 minus 1. ஸோ 69 amps தான் IA2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இதில். ஸோ E2 equal to V equal to 230 minus IA2 equal to 69 into RA equal to 0.4. So simplify பண்ணோம்னா E2 equal to 202.4 volt தான் நமக்கு E1. So E1 E2 கண்டுபிடிச்சாச்சு. So E1 E2 substitute பண்ணி N1 into E2 by E1 equal to N2 இதில் substitute பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். So நமக்கு N2 equal to N1 into E2 by E1. So N1 1400 into E2 equal to 202.4 divided by 228.4. So நமக்கு N2 equal to 1240.63 RPM. இதான் நம்மளோட ஆன்சர். DC மோட்டாரில் 30வது ப்ராப்ளம். இது கேட் 2014 கேட்ட ப்ராப்ளம். A 250 volt DC shunt machine has armature circuit resistance of 0.6 ohm and field circuit resistance of 125 ohm. The machine is connected to 250 volt supply. The machine is operated as generator and then motor separately. The line current of the machine in both the cases is 50 amps. The ratio of speed of generator to the speed of motor is dash. ரெண்டு ரேஷியோ கேட்டுருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் ஜென்ரேட்டர் N2 by N1. ஸோ முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஷண்ட் மெஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் ஈக்குவல் டு 250 volt given. அப்புறம் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் RA ஈக்குவல் டு 0.6 ohm. ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் RF ஈக்குவல் டு 125 ohm. DC மெஷின் அது ஜென்ரேட்டராகவும் மோட்டாராகவும் ஆக்ட் பண்ணுது. போத்த கேசஸ், அதாவது ஜென்ரேட்டராக இருக்குது அப்புறம் மோட்டாராக இருக்குது. ரெண்டு கேஸுமே IL லோடு கரண்ட் ஈக்குவல் டு
50 amps அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் n1/n2 என்ன இதுதான் கேட்டிருக்காங்க. இது ஜென்ரேட்டரோட ஸ்பீடு, இது மோட்டாரோட ஸ்பீட்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஜென்ரேட்டர் ஸ்பீட் டு மோட்டார் ஸ்பீடு என்ன ரேஷியோவில் இருக்கும் அதுதான் நமக்கு கொஸ்டின். ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஜென்ரேட்டர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரேட்டர் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு, இதுதான் ஜென்ரேட்டர் ஆர்மச்சூர், ஃபீல்டு வைண்டிங், இந்த கரண்ட் ரிலேஷன் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். அப்புறம் லோட் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுதான் ஜென்ரேட்டர் டயக்ராம். இதில் டோட்டல் கரண்ட் என்னவாக இருக்கும், ஆர்மச்சூர் கரண்ட் ஐஏவாக இருக்கும். ஐஎஃப் போக ரிமைனிங் வந்து ஐஎல்லாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஐஏ என்ன, ஐஏ ஈக்குவல் டு ஐஎல் ப்ளஸ் ஐஎஃப். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, போத் கேசஸில் லைன் கரண்ட் ஈக்குவல் டு 50 ஆம்ஸ். ஸோ லைன் கரண்ட்டையும் ஃபீல்டு கரண்ட்டையும் ஆட் பண்ணால் ஆர்மச்சூர் கரண்ட் கிடைக்கும் இங்கே ஜென்ரேட்டரில். பட் இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் தெரியும். ஸோ ஃபீல்டு கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஐஎஃப்க்கு ஃபார்முலா என்ன, வி டிவைடட் பை ஆர்எஃப். நமக்கு கொடுத்துருக்காங்க வி ஈக்குவல் டு 250 and RF equal to 125. So IF நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும், IF equal to 2 amps IF. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி IF கண்டுபிடிச்சலாம். இப்போ IL வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2வை ஆட் பண்ணும்போது IA equal to 52. ஸோ IA equal to IL equal to 50. both the cases IA 50 amps கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2 amps. ஸோ IA equal to 52 amps in the ஜென்ரேட்டர். ஸோ ஐஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரேட்டருக்கு ஐஏ ஈக்குவல் டு 52 ஆம்ஸ். அண்ட் இஎம்எஃப் ஃபார்முலா என்ன, ஜென்ரேட்டர் பொறுத்தவரை இ தான் டோட்டல். ஸோ வோல்டேஜ் ப்ளஸ் ஐஏ ஆர்ஏ. இதே இது மோட்டாருக்குன்னா வி மைனஸ் ஐஏ ஆர்ஏ வரும். வி தான் டோட்டலாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வி ஈக்குவல் டு 250 ப்ளஸ் ஐஏ ஈக்குவல் டு 52 அண்ட் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0.6. ஸோ E1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 281.2 வோல்ட். இதுதான் வந்து ஜென்ரேட்டராக இருக்கும்போது இன்டியூஸ் இஎம்எஃப். இப்போ மோட்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். மோட்டாருக்கு என்ன பண்ணுவோம், நம்ம சப்ளை வோல்டேஜ் கொடுப்போம், ப்ளஸ் மைனஸ் சப்ளை வோல்டேஜ். ஸோ இங்கே ஆர்மச்சூர் கரண்ட் இங்கே போகும், லைன் கரண்ட், இது வந்து லைன் கரண்ட், ஜென்ரேட்டரில் அதை லோட் கரண்ட் சொல்லுவோம். இங்கே வந்து ஐஎஃப். ஸோ இங்கே என்ன ரிலேஷன்ஷிப்பு ஐஏக்கு, ஐஏ ஈக்குவல் டு ஐஎல் மைனஸ் ஐஎஃப். தான் ஜென்ரேட்டருக்கு மோட்டாருக்கும் ரிலேஷன் டிஃப்ரென்ஸ். அங்கே ஜென்ரேட்டரில் என்ன வரும் நமக்கு, ஐஏ ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஐஏ ஆர்மச்சூர் கரண்ட் தான் டோட்டல் கரண்ட்டாக இருக்கும். இங்கே ஐஎல் தான் டோட்டல் கரண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஐஏ எவ்வளவு, ஐஎல் ஈக்குவல் டு 50 லைன் கரண்ட் மைனஸ் 2. ஸோ ஐஏ ஈக்குவல் டு 48 ஆம்ஸ். மோட்டாராக இருக்கும்போது ஐஏ 48 ஆம்ஸ். ஜென்ரேட்டரில் நமக்கு 52 ஆம்ஸ் வந்துச்சு. 50 + 2, இங்கே 50 - 2. ஸோ இங்கே ஈக்குவேஷன் வி ஈக்குவல் டு, வி தான் மோட்டரை பொறுத்தவரை வி தான் டோட்டல். ஸோ E2 ப்ளஸ் ஐஏ ஆர்ஏ, இல்லைனா E2 ஈக்குவல் டு வி மைனஸ் ஐஏ ஆர்ஏ. ஸோ நமக்கு வி எவ்வளவு, 250 மைனஸ் ஐஏ மோட்டாராக இருக்கும்போது 48 இன்ட்டு ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ E2 ஈக்குவல் டு 221.2 வோல்ட். இதுதான் வந்து மோட்டாராக இருக்கும்போது உள்ள இன்டியூஸ் இஎம்எஃப். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, N1 ஜென்ரேட்டர், N2 மோட்டாரோட ஸ்பீட், தட் இஸ் ஈக்குவல் டு E1/E2. So this is equal to E1 எவ்வளவு 281.2 and E2 motor 221.2. So in the ratio equal to 1.271 N1/N2. N1 வந்து ஜென்ரேட்டராக இருக்கும்போது, N2 வந்து மோட்டாராக இருக்கும்போது. இதான் ரேஷியோ, இதான் ஆன்சர் நமக்கு. அடுத்து டிசி மோட்டாரில் 31வது ப்ராப்ளம். இது கேட் 2014 கேட்ட ப்ராப்ளம். The no load speed of a 230 volt separately excited DC motor is 1400 rpm. The armature resistance drop and the brush drop are neglected. The field current is kept constant at rated value.
the torque of the motor in Newton meter for an armature current of 8 amps is. First given data என்னன்னு எழுதிக்கலாம். நமக்கு separately excited machine அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ செப்பரேட்லி எக்ஸைட்டடாக நமக்கு எப்படி இருக்கும், ஃபீல்டு வந்து செப்பரேட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்மச்சூர் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுப்போம், இந்த ஃபீல்டுக்கு செப்பரேட்டாக வோல்டேஜ் கொடுப்போம். ஸோ என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த V = 230 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்பீட் = 1400 RPM. ஸோ வோல்டேஜ் 230 கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் 1400 RPM கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ட் ட்ராப் எல்லாம் நெக்லெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீல்டு கரண்ட் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட் அட் ரேட்டட் வேல்யூ. அதாவது இந்த கரண்ட் IF ஃபீல்டு கரண்ட், அதாவது இங்கே உள்ள ஒரு வோல்டேஜ் V1 வச்சுக்கிடுவோம், அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபீல்டு கரண்ட் IF வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. IF = கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டார்க் எவ்வளவு எப்போ அப்படின்னா ஆர்மச்சூர் கரண்ட் வந்து IA = 8 amps. IA 8 amps-ஆக இருக்கும்போது டார்க் எவ்வளோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் டார்க் ரெண்டை ரிலேட் பண்ண மாதிரி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும், T is proportional to 5IA. இல்லைனா இங்கே 5 தான் கான்ஸ்டன்ட் தான், இங்கே செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார். ஸோ ப்ரொபோர்ஷனல் டு IA. இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா T = KIA. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இந்த K வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது, K எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை ரிலேட் பண்ணதுக்கு ஸ்பீட் மூலமாக இந்த K ரிலேட் பண்ண இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரியும். தட் இஸ் ஸ்பீட் = அதாவது that is EMF E = K ஒமேகா. ஸோ ஒமேகானா 2πn/60 ஆங்குலார் ஸ்பீடு. ஸோ இதிலிருந்து இப்போ நமக்கு ஈயும் ஸ்பீடும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம K கண்டுபிடிக்கலாம். ஸோ K இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம இந்த IA வேல்யூக்கு டார்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி நம்ம K வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம டார்க் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்பீடுக்கு ஃபார்முலா ஃபார்முலா E = K × ஒமேகா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒமேகா அல்லது இது ஒமேகா = 2πn/60. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த Nங்கிறது வந்து நோ லோட் ஸ்பீட் தான் 1004. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1400 RPM அட் நோ லோடில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ லோடில் இவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ லோடில் E எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். நமக்கு Eக்கு ஃபார்முலா = V - V is the total motor பொறுத்தவரை IA RA. பட் நோ லோடில் கரண்ட் எப்படி இருக்கும், 0. நோ லோட் கரண்ட் = 0. ஸோ E = V தான் நமக்கு நோ லோடில். ஸோ E எவ்வளவு, V = 230. ஸோ E = 230 வோல்ட். முதல்ல E கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் நோ லோட் ஸ்பீட் நமக்கு தெரியும் 1400 RPM. ஸோ நம்ம K கண்டுபிடிச்சிடலாம். ஸோ K = E/ஒமேகா, தட் இஸ் 230 / 2πn = N = 1400 / 60. இந்த 60 மேலே வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு K வேல்யூ கிடச்சிரும். ஸோ K = 1.5689. K வேல்யூ கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த K வேல்யூ யூஸ் பண்ணி டார்க் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டார்க் = K × IA. இப்போ K வேல்யூ நமக்கு தெரியும் 1.5689. அதாவது டார்க் எப்போ கேட்டிருக்காங்கன்னா IA 8 amps இருக்கும்போது என்ன டார்க்னு கேட்டிருக்காங்க. ஸோ IA = 8 amps. ஸோ டார்க் = 12.55 Newton meter. இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ 12.55 Newton meter தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இதை மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.